இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வீடியோ போட்டு 6 நாள் ஆகி போச்சு. பெருசா கண்டென்ட்டும் ஒன்றும் இல்ல. என்ன வீடியோ பண்றதுன்னு தேடி பார்த்துட்டு இருந்தோமா, அப்பதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணோம். அங்க பார்த்தா நிறைய பேர் நிறைய கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் சீரியல் ரோஸ் கேட்டிருந்தீங்க, ஒரு சிலர் மூவி ரிவ்யூ எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் கம்மி லைக்ஸ் தான் வந்துச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும் ஒத்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையோட ஃபேன்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆவங்க அப்படின்னு அவெஞ்சர்ஸ் மாதிரி கேக்குறாரு. அதுக்கு 10-20 லைக் எல்லாம் கிடையாது, 255 லைக்ஸ் மேல போயிட்டு இருக்கு. அது என்ன வார்த்தை? என்ன வார்த்தை பண்ணி வச்சிருக்கிற அந்த வார்த்தையை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த கொத்தனார் சாங்கா? அட பாவிகளா, புதுசா வந்த பாட்டு போல இருக்கு அப்படின்னு ப்ளே பண்ணி பார்த்தா இவருக்கு தெரியாது. கேட்டுக்காரு என் தாத்தா. அட போடாங், ஒரு பாட்டுல ஒரு சில கெட்ட வார்த்தைகள் இருக்கலாம், ஆனா கெட்ட வார்த்தையை வச்சு மட்டுமே ஒரு பாட்டு அப்படின்னா யாருப்பா இந்த பாட்டை பாடினது, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா கட்சியில காதை பக்கத்துல வச்சு கேட்டா பாட்டை பாடினது யார் தெரியுமா? நம்ம அனிருத். அவர் ஏற்கனவே தீப் சாங்கிக்கே வாங்கி கட்டிக்கிட்டாரு. தேவலாத வேலைய பார்த்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சாங் உருவான கதை ஒண்ணு இருக்கே, அதுக்கான பேக் ஸ்டோரி ஒரு சிலருக்கு தெரியாது. அத நான் இப்ப சொல்ல போறேன். செய்து கெட்ட வார்த்தை பேசாதவங்க, கெட்ட வார்த்தைனா என்னன்னே தெரியாதவங்க, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, இவங்க யாரும் பயப்பட வேணாம். அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தையா மாத்தி உங்களுக்காக நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காக்கு என்ன வேலை அப்படின்னா கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற அளவுக்கு கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வாய், கண்ணு, மூக்கு இதெல்லாம் வலிக்குதுன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட எப்படி சொல்வீங்க? வாய் வலிக்குது, மூக்கு வலிக்குது, கண்ணு வலிக்குது இப்படிதானே சொல்லுவீங்க. ஆனா நம்ம அக்கா வாய் போக்குது, மூக்கு போக்குது, பேசுறாங்க, பூனா வார்த்தையை சொல்லி விட்டுருவாங்க. ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த அக்கா ப்ரமோஷனுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க மூஞ்சில ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நல்லா பல ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. காசை மட்டும் வாங்கிட்டு நீங்க இங்க போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா யாரா பாப்பாங்களா? சோ இத ஸ்கிட் மாதிரி டிராமா மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்னு ரெடி பண்ணாங்க. அதுல போய் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இவங்க சொல்றதை நீங்களே கேளுங்க. கோவமா வந்த என்ன கோவப்பழம் கலர்ல ஆக்கிட்டேன். டேய் முதல்ல மூட சொல்றா. உங்க ஊர்ல கோவப்பழம் இந்த கலர்ல தான் இருக்குமா? ஒருவேளை நாவப்பழத்தை தான் மாத்தி கோவப்பழம் சொல்லுதோ? என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சி எல்லாம் நான் கலாய்ச்சிட்டாலும் நார்மலாவே நல்லா இருந்த பாருச்சு. இது பண்ணானே கலர் போன பாருங்க. ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதே பூனா மூணா யூஸ் பண்ணி அக்காவை நினைச்சு கோர்வையான கவிதைகள் எல்லாம் எழுதி போடுவாங்க. இது இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல, நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இத பார்த்த நிறைய பிள்ளைகள்ல ஒரு பையப்புள்ள மட்டும் கிரியேட்டிவா யோசிக்கிறேன்னு சொல்லி எல்லா செலக்டட் கமெண்ட்ஸையும் எடுத்து வச்சு கோர்வையா ஒரு பாட்டை போட்டாரு பாருங்க. யார் அது? எனக்கு அதான் தெரியல. கொத்தனார் சாங். தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கவிதை தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு. அதுல அடிஷனலா என்ன ஆட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா இத நார்மல் வாய்ஸ்ல பண்ணா நல்லா இருக்காது, அதனால வாய்ஸ் கிங், வாய்ஸ் எக்ஸ்பர்ட், டாப் சிங்கரான அனிருத்த தூக்கி உள்ள போடுவோம். இந்த டோனே பாட்டு சாங் நல்லா இது மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. போட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா இப்போ பட்டி தொட்டி எல்லாம் பரவி போய் தூத்துக்குடி உப்புக்கு ஃபேமஸ், பெரிய பெரிய ஷிப்பிங், துறைமுகம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடி பேரே கெடுத்துட்டாங்க. ஆமா வரது தூத்துக்குடி கொத்தனாருக்கு தான் ஃபேமஸ் போல இருக்குன்னு நினைச்சிட மாட்டாங்க. சரி, இந்த பாட்டை கேட்காத ஒரு சிலருக்கு இந்த பாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்க கூடாது அப்படின்றதுனாலதான் இத்தனை நாள் இந்த வீடியோ நம்ம போடல. காரணம் குழந்தைங்க, பெரியவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பாட்டு நம்ம பேசி விட்டு அது என்னன்னு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் குழந்தைங்க தெரிஞ்சுக்கும், அந்த பாவத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்தா சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. அங்க நடந்த ஒரு சம்பவம் இருக்கே, திஸ் கதை இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்
கண்டென்ட் அப்படின்னு டிஸ்க்ளைமர் போடுற அளவுக்கு உண்மையானது. பாடியாச்சா? அங்க ஒரு 10வது 12வது படிக்கிற பையன் அவருக்குன்னு தனியா ஒரு போன் வச்சிருக்காரு. டேய் உனக்கெல்லாம் தனி போனாடா, சரி உன் நம்பர் சொல்லு நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே அவனும் நம்பர் சொன்னான். 1 2 3 4 5 ஏன் ரிங்டோன் இதுதான் வச்சிருக்கானா? கால் அடிக்கிறேன், என்ன தெரியுமா ரிங்டோன் வருது? அட பாவிகளா, இது எப்படிடா பப்ளிக்ல கேப்பீங்க? போனை புடுங்கனா பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஃபுல்லா கேளுங்க அப்படின்னு தனியா கூப்பிட்டு ப்ளே பண்ணான். அப்புறம் பார்த்தா டீசென்ட் வெர்ஷன் ஒன்னு வருது. ஓஹோ, மாத்தி இருக்காங்களா? இது கூட நல்லா இருக்கு. இது எங்க இருந்துடா கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்டா சோஷியல் மீடியாலயே தான் கிடைச்சது. பின்ன ஒரிஜினல் லிரிக்ஸை வச்சுட்டு சுத்த முடியுமா? பாட்டு வேற மண்ணுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. கேட்க கேட்க திரும்ப திரும்ப கேட்க தோணுது. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். அதையும் வைக்க முடியாது, வைக்காமலும் இருக்க முடியல. சோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்னு கண்டுபிடிச்சி எங்களுக்கு நாங்களே செட் பண்ணிட்டு தான் இந்த ரிங்டோன் அப்படிங்கிறான். ஓ, லவ் பிரேக்கப் சிங்கிள்ஸ். மக்களே இது உண்மை சம்பவம். இதுக்கு மேல இன்னொன்னு நடந்துச்சு. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க மயங்கி கீழே விழுந்துருவீங்க. சமீப காலமா நம்ம பசங்களை அடக்கிறதுக்காக நம்ம தான் போனை கையில கொடுத்துருவோமே. அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு 5வது 6வது படிக்கிற பையனோட கையில போனை கொடுத்திருக்காரு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவனும் அதே ஃபங்க்ஷன்ல இருந்தான். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தான். நான் அப்ப என்ன சொன்ன, பூமர் மாதிரி எல்லாம் கிடையாது, ஷார்ட்ஸ் தான்ப்பா பார்க்கணும் வயசுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ்ல அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா வராது. அதை மைண்ட்ல வச்சு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவன் நீ என்ன எனக்கு வந்து அட்வைஸ் பண்றதுன்ற மாதிரி ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தான். என்னன்னா பெரிய மனுஷன்ல பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்தது பாருங்க. என்ன இது? எல்லாருமே தொக்கா மாட்டணும். இந்த கொத்தனார்னு முடிய போறதுக்கு முன்னாடியே சுத்தி இருந்த ஒரு 5 கை ஓடி வந்து அந்த போனை புடுங்க வந்துச்சு. ஏன்னா அக்கம் பக்கத்துல லேடிஸோ உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சு இந்த பாட்டு எந்த லெவலுக்கு ஃபேமஸ் அண்ட் எப்படி குழந்தைங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம கிரியேட்டர்ஸ் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது ரீச் ஆக மாட்டேங்குது, கெட்டது செஞ்சா பொசுக்குன்னு ரீச் ஆயிடுது, எதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்னு இந்த ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? நான் கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் சார் இந்த மியூசிக்கோட வேல்யூவே எங்களுக்கு புரியுது. ஜிபி யூடியூப்ல ஏதோ பாட்டு போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ தயவு செஞ்சு உங்க பசங்க கையில போனை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ல யூஸ் பண்ணனும், இந்த வெப்சைட்டுக்குள்ள தான் போகணும்னு சொல்லியாவது கொடுங்க. முக்கியமா உங்க குழந்தைங்க சின்ன பசங்களா இருந்தா இன்ஸ்டாகிராம் பக்கம் மட்டும் அனுப்பிடாதீங்க. விளைவுகள் இப்படிதான் இருக்கும். சரி, இதுக்கு மேல நம்ம சொன்னோம்னா பூமர் ஆயிருவோம். ஆல்ரெடி ஆயிட்டோம் தான் நினைக்கிறேன். இந்த பாட்டே வருது. சாங் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஏஐ வச்சு மட்டுமே. அனிருத்தும் வந்து பாடல, அனில் கும்ப்ளேவும் வந்து பாடல. இந்த ஏஐ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? வெறும் லிரிக்ஸ கொடுத்தா போதும், மியூசிக், வாய்ஸ், மாடுலேஷன், யார மாதிரி பாடணும், எந்த பிட்ச்ல பாடணும் எல்லாத்தையுமே அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது. அதுவும் ஏற்கனவே வந்த பாட்டு மாதிரி இல்லாம யூனிக்கா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நிறைய பண்ணி கொடுக்குது இந்த ஏஐ. 100 பேரோட அறிவும் திறமையும் எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் புதுசா பண்ணாலும் பண்ணி கொடுத்தா பசங்க எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணாம 30-40 வருஷத்துக்கு அப்புறம் ரோபோஸை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏஐயோட தான் குடும்பம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வேர்ல்ட்ல பாப்புலேஷன் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட் 3 months தான் ஆகுது. அதுக்குள்ள 3வது பாட்டு இது. இதுக்கு முன்னாடி நம்ம சீ 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 சாங் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் எப்பவோ வந்த ஒடியா சாங், அதை எடுத்துன்னு வந்து இப்ப ஹிட் பண்ணி விட்டாங்க நம்ம தமிழ் ஆளுங்க. ஆமா, தூத்துக்குடி கொத்தனார் சீச்சி சாங்க்கு அப்புறம் இந்தோனேஷியால இருந்து ஒரு புது பாட்டை புடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டும் இப்ப வரைக்கும் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது, தூத்துக்குடி கொத்தனார் மாதிரி. அதை லைட்டா கேட்டு வந்துடுறீங்களா? ஓஹோ, ஆமா, இந்த இது இந்த வியர் ஃபுட்லயே கடைசி வச்சோம். கேட்டேன் யாரும் செக் பண்ணிருக்க மாட்டாங்க கடைசி. தமிழ் வெர்ஷன் போடுறாங்களா? புடிக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, திடீர்னு ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இதுல விஷயம் என்னன்னா இந்த பாட்டு எல்லாம் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லி இந்த பாட்டை பாடினவங்களுக்கு கூட தெரியாது. அவங்களே இப்ப ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இருக்கிற தமிழ்நாட்டுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு. கட்டுப்பாடு முடிச்சாச்சா? லிரிக்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் வைப் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு கிடைச்ச சாங்க வச்சு இப்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
தேவா என்னையா அவனுங்க அண்ணன பாட்டுல ஏன் இப்படி சொதப்புறீங்க கரெக்டா செய்யுங்க. அண்ணாத்த பாத்தியா பாத்துக்கோ பாத்துட்டேன் இந்த மூணே வார்த்தையை வச்சு தமிழ் பாட்டுன்னு நினைச்சு இன்னும் நிறைய பேர் பாடி ஆமாமா சுத்திட்டு இருக்காங்க. அண்ணத்தப்பா பாத்துட்டோம் எதுவுமே புரியல. ஆனா இது தமிழ்லாம் கிடையாது, இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல அவங்க ஏதோ பாடி இருக்காங்க. அந்த வாய்ஸே வித்தியாசமா இருக்கு. இப்போ நம்ம ஊர் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் நினைப்பாங்க, டேய் உசுர குடுத்து ராவும் பகலுமா என்னென்னமோ யோசிச்சு வேற வேற டியூன்லாம் போட்டா அசால்ட்டா ஏஐ கிரியேட் பண்ண ஒரு சாங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. சம்பந்தமே இல்லாம 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சாங்க ஹிட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நாங்கெல்லாம் என்ன லாலிபாப் சாப்பிட்டு போறதா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுலயும் அனிருத்த கேட்காம அனிருத் வாய்ஸ் தூக்கி போட்டு விட்டாங்க. பட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ நம்ம ஊர் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருக்குது. அதுல எதர்ச்சியே எடுத்து விட்டுருக்காரு போல இருக்கு இந்த அண்ணன். அதுவும் ஸ்டெப் போட இத பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் சும்மா இருப்பாங்களா? ஓ அதுக்குள்ள போட ஆரம்பிச்சாங்க. போட மாட்டோம், இதுக்கும் ஸ்டெப் போட்டு எப்படி ஹிட் பண்றோம் பாருங்க இன்னும் அப்படின்னு இறங்கிடுவாங்க. ஆட பாயிங்க ஆரம்பிச்சு மொத்தத்துல ஒண்ணு மட்டும் தெரியுது, நம்ம வெட்டி ஆபீசர் பசங்க எல்லாம் தெருக்கூத்து பாட்டை கூட விட்டு வைக்க மாட்டோம், வைப் பண்ணியே ஆகும் அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியா தாய்லாந்துல இருந்து புடிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பாட்டை. நல்லாதான் இருக்கு. அடுத்து ஒரு பாட்டு இருக்கு, அது இன்னும் ட்ரெண்ட் ஆகல. ஒரு போக்க பார்த்தா நம்ம ஊர்ல அதுவும் ட்ரெண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது என்ன பாட்டு? ஓ இது பாட்டா? அழுவுற மாதிரியே இருக்கு. ஆமா இது கேட்டோம்ல. என்னமா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வைப் பண்றாங்க பாத்தீங்களா இந்த ஒப்பாரி சாங்க்கு. கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள்லாம் அனிமல்ஸ் Enjoy மாதிரி பேசாம பண்றாங்க. இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சில லாங்குவேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு செத்து போனா இந்த பிள்ளைங்க பாட்டுக்கு லாங்குவேஜ் முக்கியம் இல்லடா, அவ்வளவு ஏன் லிரிக்ஸே முக்கியம் இல்லடா. லிரிக்ஸ் அழுதாலே போதும் அதான் பாட்டுறா. ஒரே லிரிக்ஸ்ல ஃபுல் பாட்டையும் பாடி முடிச்சிச்சு பாத்தீங்களா. இப்போ யாராவது எனக்கு லிரிக்ஸ் புரியலன்னு சொல்ல முடியுமா? அதான் சார் கேக்குறாருல, சொல்லுங்கப்பா. போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இந்த பீஸுங்கெல்லாம் ஆதாம் ஈவால் காலத்துக்கே திரும்ப போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆந்தம் செட் பண்றாங்களே, லவ் ஆந்தம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு சாவனையும் இந்த ஒப்பாரி ஆந்தம் போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்க, வேற லெவல் வைபா இருக்கும். ஐயோ ஜஸ்டின் பீபர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவரோட ஃபேமஸ் சாங்னு சொல்லி ஒரு சாங் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க இதை கேளுங்களேன். சரி நல்ல பாட்டு தானே இது. இந்த சாங் இந்த லேடிஸ் ரெண்டு பேர் என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காங்க, Justice பாட போறோம் அப்படின்னு சொல்லி என்ன ரியலிஸ்டிக்கா பண்றாங்க. டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பாரு. என்ன என்ன சிரிச்சே பாடுதுங்கயா? என்ன நடக்குதுங்க? ஆமாயா என்ன பல்லி கத்துற மாதிரி பெக்க பெக்கன்னு சிரிக்கிறேன். ஏய் என் பெரிய ஏய் ஏண்டா பார்த்தா கோவில்ல என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா, அதுக்கு நாங்க டப் கொடுப்போம்டா. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா ஏயால? மனுஷங்களுக்கு தெரியலையே. நம்ம பைபிளையும் சும்மா விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க. கிரியேட்டிவிட்டின்னு இறங்கி செய்றாங்கப்பா. ஆக மொத்தத்துல உங்களுக்கு என்ன தெரியுது, எங்க மொழி தான் மூத்த மொழி, சிரிச்சே அவங்க பாடுறாங்க போல இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்களா, ஒரு பக்கம் ஒப்பாரி மொழி, இன்னொரு பக்கம் சிரிக்கிற மொழி. இந்த மொழி எல்லாருக்குமே புரியும். மொழி தெரியாத எந்த ஊர் மக்களா இருந்தாலும் பாப்பாங்க, லைக்ஸும் அள்ளும். உங்களே யாராவது புதுசா ஏதாவது பண்ணி பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் மக்களுக்கும் புரியுற மாதிரியான மொழி போட்டீங்கன்னு வச்சீங்க, எங்கேயோ போயிருவீங்க. கூடிய சீக்கிரம். சரி, ரீசெண்டா மர்மர் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? அந்த படத்தை ப்ரோமோட் பண்றன்ற பேர்ல நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஓவரா கூவி வச்சிருப்பாங்க. அத பத்தின ஒரு டீடைல் வீடியோ நம்ம ராகேஷ் ஜெனில போட்டுருக்கோம். கீழே தெரியுது பாத்தீங்களா, அந்த வீடியோ தான். டைம் இருந்தா பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணி உங்க மனசுல இருக்க அந்த பாரத்தை இறக்கி வைங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லா பாட்டும் அந்த பாட்டே இந்த இந்தோனேஷியா பாட்டே நாங்க ஏதோ ஒரு வியர்ட் ஃபுட்ல வந்து கடைசி
அந்த முடியும் போது அந்த ஆடியோ மட்டும் சேர்த்துருந்தோம். ஏன்னா நான் அது கேட்டு எனக்கு பிடிச்சி போய் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இவங்க அதை கேட்டு இவங்களுக்கும் பிடிச்சி போச்சு. ஏன்னா அண்ணனை பாத்தியா அப்பாட்ட கேக்கே ஆமா அப்படியே நம்ம தமிழ்ல படுற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. அம்மா அண்ணா அப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த தூத்துக்குடி ஊரே எடுத்துட்டாங்க. கூகுள்ல போய் தேடினாலே அது வருதுன்னா அந்த அளவுக்கு மோசமா ஓடிடுவாங்க. கை தூக்குங்க யார் யாரெல்லாம் இருக்கு. ஆமா புதுசு புதுசா இறங்குறாங்க. நல்லா இருந்துச்சு எல்லா இதுவும். அது கடைசி அந்த அழுகிறது சிரிக்கிறது எல்லாமே காமெடியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்